சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது 50 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் தலைமுறையாக ரசிகர்களின் மனதில் ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார். அவரது எளிமை, ஸ்டைல் மற்றும் தனித்துவமான நடிப்பு என அனைத்தும் எப்போதும் பேசப்படுபவை. சமீபத்தில் நடிகர் கமல்ஹாசனும் பாலிவுட் நடிகர் ஹிருத்திக் ரோஷனும் ரஜினியை பற்றி பேசியது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. ரஜினியும் கமல்ஹாசனும் தமிழ் சினிமாவின் 2 பெரிய ஆளுமைகள். இருவரும் கடந்த பல வருடங்களாக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். கமல்ஹாசன் ரஜினியை பற்றி பேசும்போது ஒரு சக நடிகர் என்பதை தாண்டி ஒரு உண்மையான நண்பராகவே பேசுவார். சமீபத்தில் ரஜினியின் சினிமா பயணத்தின் 50 ஆண்டுகளை குறிப்பிட்டு அவரை 50 வருஷம் ஜெயிக்கிற குதிரை என்று பாராட்டியது பலருக்கும் உற்சாகத்தை கொடுத்தது. கமல்ஹாசன் அப்படி சொன்னதற்கு காரணம் ரஜினிகாந்த் இன்றும் ஜெயிலர் மற்றும் வரவிருக்கும் கூலி போன்ற படங்கள் மூலம் மிகப்பெரிய வசூல் சாதனைகளை படைத்து வருவதுதான். காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு புதிய இயக்குநர்களுடன் இணைந்து அவர் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுப்பதுதான் அவரின் தொடர்ச்சியான வெற்றிக்கான ரகசியம். அதேபோல் இந்திய திரையுலகின் டாப் நடிகர்களில் ஒருவரான ஹிருத்திக் ரோஷன் ரஜினியை பற்றி பேசியதும் பெரிய கவனத்தை ஈர்த்தது. ஹிருத்திக் ரோஷன் ரஜினியின் எளிமை, நேர்மை மற்றும் தொழில் பக்தியை பாராட்டியுள்ளார். ரஜினியை பார்க்கும்போது ஒரு கலைஞனாக, ஒரு மனிதனாக நிறைய கற்றுக்கொள்ள இருக்கிறது என்று அவர் சொன்னது ரஜினியின் தனிப்பட்ட குணங்கள் எந்த அளவுக்கு அவரை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் படப்பிடிப்பில் சக கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைவரிடமும் பழகும் ரஜினியின் பணிவுதான் அவரை இத்தனை ஆண்டுகளாக உச்சத்தில் வைத்திருக்கிறது. கமல்ஹாசனும் ஹிருத்திக் ரோஷனும் ரஜினியை புகழ்ந்து பேசியது வெறும் சம்பிரதாயமான பாராட்டுக்கள் இல்லை. இது ரஜினியின் சினிமா மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் சாதனைகளுக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம். ஒரு நெருங்கிய நண்பர் மற்றும் சக போட்டியாளர் என்ற வகையில் கமல்ஹாசன் ரஜினியின் சினிமா பயணத்தை பாராட்டியதும், ஒரு சர்வதேச நட்சத்திரமாக ஹிருத்திக் ரோஷன் ரஜினியின் எளிமையை பாராட்டியதும் ரஜினிகாந்த் வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதராகவும் எவ்வளவு பெரிய ஆளுமை என்பதை காட்டுகிறது. ரஜினி என்ற கலைஞனின் தாக்கம் பல தலைமுறைகளை கடந்து இன்றும் பேசப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.